ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு ஃபேமஸான கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ, திருவண்ணாமலை அந்த மலை கூட அந்த கதையை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி வருது. யார் பெரியவங்கன்ற போட்டி. ஸோ நீ பெரியவன், நான் பெரியவன் அப்படின்ட்டு இவங்க அடிச்சுக்கும் பொழுது சிவன்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சிவன்கிட்ட வராங்க. அப்போ சிவபெருமான் வந்து ஒரு ஜோதி ரூபம் எடுக்கிறார். இப்போ என்னுடைய அடியையும் முடியையும் யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சிவன் போட்டி வைக்கிறார். உடனே பிரம்மா அன்னப்பறவை வாகனத்தில் மேலே தலையை பார்க்க போகிறார். விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து அவருடைய பாதத்தை பார்க்கறதுக்காக மண்ணு நோண்டி போயிட்டு இருக்கிறார். ஸோ ஒருத்தர் மேலே போயிட்டே இருக்கிறாரு, தலையை பார்த்த பாடு இல்லை. ஒருத்தர் மண்ணை நோண்டி போய்கிட்டே இருக்கிறாரு, சிவனுடைய காலை பார்த்த பாடு இல்லை. ஸோ அப்போ ரெண்டு பேரும் புரிஞ்சிக்கிறாங்க, சிவன் தான் பெரியவர். ஸோ இதில் ஒரு கிளைக்கதையாக பிரம்மா மேலே போகும்போது சிவனுடைய தலையிலேருந்து தாழம்பூ விழுது. அப்போ தாழம்பூ கிட்ட அவர் ஒரு டீலிங் பேசுகிறார். நான் உன்னை பார்த்ததா நீ சொல்லிடு. உடனே அதுவும் ஓகே சொல்லுது. இதே மாதிரி சிவன் முன்னாடி இவர் பார்த்துட்டார் தலையினான்னு சிவன் வந்து பொய் சொன்னதுக்காக தாழம்பூவை சபிக்கிறார். உன்னை யாருமே தலையில் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா தாழம்பூ அவ்வளோ வாசனையாக இருக்கும் இல்லையா? ஆனால் பெண்கள் அதை வந்து தலையில் வைக்கிறது கிடையாது. ஸோ இதுதான் காரணம் அப்படின்வாங்க. ஸோ இந்த புராண கதைகள் வந்து நிஜத்தில் நடக்கலைன்றதை வந்து நம்ம கஷ்டப்பட்டுலாம் நிரூபிக்க தேவையில்லை. இதில் உள்ள எதுவுமே நம்புகிற மாதிரி இருக்குது இல்லையா? அவர் ஜோதி ரூபமாக இருக்கும்போது தாழம்பூ எங்கள் தலையில் இருக்கும். சரி, இதன் மூலமாக சிவன்தான் பெரியவர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிறத காட்டுறாங்க. இதில் வந்து சிவன்தான் பெரியவர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும்தான் தெரியும். ஆனால் இதில் எவ்வளோ மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறது இறைவனுடைய நேரடி ஞானம் கேட்டால் மட்டுமே தெரியும். ஏன்னா இதில் வந்து சிவனுடைய தலையை பார்க்க பிரம்மா மேலே போகிறார், சிவனுடைய காலை பார்க்க விஷ்ணு கீழே போகிறார். இதோடைய ரகசியமும் ஆழமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரிஜினல் ஞானம், உண்மை என்ன? ஏன்னா உண்மை வந்து மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி புராண கதைகள் அது இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லுதோ அதே மாதிரி தான் இன்றைக்கி சயின்ஸை வச்சு கூட பல பில்லியன் காலத்திற்கு முன்பு மனிதன் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தான், மனிதனே இல்லாமல் இருந்தபோது ஜுராசிக் காலம் இருந்தது, அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யார் கேட்க போகிறா? படிக்கிறான் எவனும் பார்க்க போகிறது கிடையாது. சயின்ஸ்னால் அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடவுள் மட்டுமே சத்தியமானவர், கடவுள் சத்தியமானவர், காட் இஸ் ட்ரூத், சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கே இன்னொரு அர்த்தம் இருக்குது, அவரை தவிர எல்லாம் பொய்யானவங்க அப்படின்ட்டு. ஸோ சத்குருன்ற வார்த்தையே அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். சத்தியமான குரு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மற்ற எல்லாருமே போலி குருன்னு தான் அர்த்தம். சரி, அப்படி இறைவன் வந்து என்ன உண்மையை சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல கடவுள் யார்? எல்லோருக்கும் அது ஒரு பெரிய கேள்வி, யாராலும் கண்டுபிடிக்க முடியாத கேள்வி. கடவுள் சொல்கிறார், அதெல்லாம் நீங்கள் அப்புறம் கண்டுபிடிக்கலாம், நீங்கள் முதல்ல யார் அதை கண்டுபிடிச்சிட்டிங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? அதையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்காததுனால தான் இன்றைக்கி உலகம் மோசமாயிடுச்சு. கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா, எப்போவுமே நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால்
மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் மனிதன் மனிதனாகத்தான் பிறப்பான். மனிதன் விலங்காகவும் பிறக்க மாட்டான், விலங்கு மனிதனாகவும் பிறக்காது. சப்ப புராணத்தில் புல்லாகி பூண்டாகி அது உண்மை கிடையாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இங்கே பேசுகிறது கடவுள் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமே. கடவுள்னா உண்மைதான் சொல்லுவார் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அடுத்தது இது வரைக்கும் நாம் கேட்டது நம்பினது எல்லாம் பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரி, இப்போ கடவுள் இந்த உலகம் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகம் ஆரம்பத்தில் மனிதர்கள் நினைக்கிற மாதிரி அந்த பிக் பேங் தியரி சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. இந்த பூமி இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் எப்போவுமே இருக்குது, எப்போவுமே இருக்கும். இந்த பூமி இருக்கும். ஆனால் இந்த பூமியில் நிறைய மாறுதல்கள் ஏற்படும். ஆனால் அந்த மாறுதல்கள் கூட லட்சம் வருடம் முன்பு, கோடி வருஷம் முன்பு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் பொய். ஏன்னா 5000 வருடம் முன்பு இந்த பூமி எப்படி இருந்துச்சோ, பூமினா இதே பூமி தான், அந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருந்ததோ அது இப்போ இல்லை. 5000 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. அவ்வளோதான் உண்மை. ஏன்னா ஒரு விதத்தில் இந்த பூமியோடைய ஆயுள் 5000 வருஷம்தான். ஒரு விதத்தில் எப்போவுமே பூமி இருக்குதுன்றது உண்மை. 5000 வருஷம்தான் ஆயுள்னு நான் சொல்கிறதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய ஆயுள் 60 வருடம் அப்படின்னா 60 வருடம் 80 வருடம்னு வச்சுக்கோங்க. அது உண்மை மாதிரி தெரியும் இல்லையா? 80 வயசு கழிச்சு இறக்குறோம், ஓகே கரெக்டு தானே அப்படின்னு தோணும். ஆனால் உங்களுடைய ஆயுள் அது கிடையாது. அந்த உடம்போடைய ஆயுள் அது. அந்த உடம்பை விட்டு ஆத்மா வெளியேறிய பிறகு மறுபடியும் இன்னொரு உடம்பு எடுக்கும். அப்போ ஆத்மா எப்போவுமே இருக்கும். அந்த ஆத்மா தான் நீங்கன்றார். ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த உயிர் தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. சரி, இந்த உடம்புக்கு எப்படி ஒரு ஆயுள் 80 வருடம் 100 வருடம்னு இருக்குதோ, ஆனால் அது ஆத்மாவுடைய ஆயுள் கிடையாது. அதேமாரி இந்த 5000 வருடம்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த 5000 வருடத்தின் காலச்சக்கரம் தான் இது. இப்போ ஒரு வருடம் 12 மாதங்களின் சக்கரம் இல்லையா? டிசம்பரில் முடிஞ்சு மறுபடியும் ஜனவரியில் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த 5000 வருடத்தில் 4 யுகங்கள் இருக்குது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஆனால் மனிதர்கள் எழுதிய வேதங்களில் தவறுதலாக லட்சக்கணக்கான வருடங்கள்னு போட்டிருப்பாங்க. சரி, அதை கூட சமமாக போட்டிருப்பாங்கன்னா அதுவும் இருக்காது. சத்தியுகம் அதிகமாக இருக்கும், அதை விட திரேதாயுகம் கம்மியாக இருக்கும், அதை விட இது கம்மியாக இருக்கும். இப்படி மாறி 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 வரும், சமமாக இருக்காது. இப்போ இரவு பகல்னால் இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், அப்படி தானே இருக்கும். ஆனால் இங்கே அப்படி எழுதியிருப்பாங்க. சரி, அதுவுமே எல்லா புராண கதையிலையும் ஒரே மாதிரியாக இருக்குமானா அப்படியும் இருக்காது, அதுவுமே மாறி மாறி இருக்கும். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இந்த 5000 வருடத்தில் உள்ள 4 யுகங்களும் சமமாக இருக்கும். அப்போ 5000 நீங்கள் 4 வகுத்தீங்கன்னா 1250 வருடம். அதுதான் ஒரு யுகத்துடைய, ஒவ்வொரு யுகத்துடைய ஆயுளும் சமமாக இருக்கும். அதில் முதல் யுகம் சத்தியுகத்தில் பூமின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன் விளையும் பூமின்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி பொன் விளையும் பூமின்றது நல்ல விளைச்சல் இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. அதுவும் இருக்கும், நல்ல விளைச்சலும் சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற மாதிரி பயங்கரமான வெயில், பயங்கரமான குளிர், விவசாயிகள் வாழ்க்கையோடு விளையாடிட்டு இருக்கிற இயற்கை அங்கே கிடையாது. எல்லாமே பக்காவாக இருக்கும். நிஜமாகவே பொன்னும் விளையும், அதாவது தங்க சுரங்கங்கள் நிரம்பி இருக்கும். இன்றைக்கி சுரங்கத்தை நோண்டி போய் உள்ளே போய் எடுக்கிறாங்க, அங்கே உள்ளெல்லாம் எடுக்க தேவை, நிரம்பி இருக்கும், மேலே போய் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இருக்கும். எப்போ? 5000 வருஷம் முன்பு. இப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. கொஞ்சமாக 5000 வருடத்தில் எல்லாம் காலியாகுது. தங்க சுரங்கம் மட்டும் இல்லை, அந்த மண்ணின் சக்தியும் போயிடுச்சு. அதனால தான் உரம் வைக்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் போடுறாங்க. ஏன்னா மண்ணில் சத்து இல்லை.
அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா சத்து இல்லையே, அப்புறம் எங்கே? சரி, இந்த 5000 வருடம் முடிஞ்சிருச்சா? சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த 2 யுகமும் சொர்க்கம், அடுத்த 2 யுகமும் நரகம். அப்படின்னா சொர்க்கம் சுகமாக இருக்கும், அது எல்லோருக்கும் தெரியும். நரகம் துக்கமாக இருக்கும், அதுவும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நரகத்தின் துக்கம்ன்றது அந்த நரகம் முடிகிற நேரம் வரும்போது தான் பயங்கரமாக இருக்கும். அங்கே தான் நாம் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு பதட்டம் இல்லை, விலைவாசி ஏறுறது, கொரோனா வந்தது, வேலைவாய்ப்பு திண்டாட்டம் ஆகிட்டு இருக்கிறது, எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகள் எந்த நாட்டில் இருந்தாலும். ஸோ இன்னும் போக போக ரொம்ப மோசமாகிடும். இன்றைக்கி உக்ரைன் போன்ற நாடுகள், அந்த யுத்தத்தில் சிக்கி இருக்கக்கூடிய பாலஸ்தீன், இந்த மாதிரி நாடுகள் அனுபவிக்கிற கஷ்டம் எல்லோருக்கும் பார்க்குறோம். ஆனால் உலகம் ஃபுல்லாக இந்த நிலை வரும். ஸோ அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு பிடி சாப்பாடு கிடைக்காத நிலை வருன்றார். இப்போ உக்ரைனில் அங்கெல்லாம் அப்படி தானே இருக்கும். போர்னு அறிவித்த பிறகு அங்கே யார் பணக்காரன், யார் ஏழை? கரண்ட்டு கிடையாது, இன்டர்நெட்டு கிடையாது, எல்லாம் துப்பாக்கி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஸோ இந்த நிலை வரும், உலகம் முழுவதும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வரும். ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், இதே ஆத்மா சொர்க்கத்தில் இருந்தது. பார்க்குற உங்களுடைய ஆத்மாவும் இருந்தது. அந்த ஆத்மா தான் நீங்களும் இருந்தீங்க, உடம்பு கிடையாது நீங்கள். ஸோ அங்கே நீங்கள் இருந்ததுடைய நினைவு தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றது. தெய்வங்கள்ன்றது சொர்க்கத்தில் இருந்த தேவதைகளை தான் வணங்குறாங்க. அந்த தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக யார் இருந்தார் தெரியுமா? தேவாதி தேவன், மகாதேவன், சிவன் கிடையாது. சொர்க்கத்தில் சிவன் வரமாட்டார். அங்கேயுமே நீங்கள் புராண கதையில் கூட சொர்க்கத்தில் சிவனை காட்ட மாட்டாங்க, கைலாயம் தனியாக காட்டுவாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு கைலாயம்னு ஒன்று இருக்குதுன்னா அது இப்போத்தைய விஷயம்தான். இப்போ தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஒரு வயோதிகர் உடலில் வந்து, ஏன்னா அவர் நம்மள மாதிரி பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வராதவர். நமக்கெல்லாம் வந்து சிவனை வந்து 6 பேக்கில் இருக்கிறவரை தான் பார்ப்போம் இல்லையா? ஆனால் உண்மையிலே அவர் வயசான தாத்தா உடம்புல தான் வர்றார். நீங்கள் இன்டர்நெட்லலாம் சில சமயம் பார்த்துருக்கலாம், தாத்தாவாக சிவனை காட்டுவாங்க. ஸோ அது கொஞ்சம் உண்மையை கொடுக்குது. அதாவது அந்த உருவம் அவருடைய இது கிடையாது, பட் வயோதிக உடம்பில் இறைவன் வர்றார். அதே மாதிரி பைபிளில் பார்த்திங்கன்னா அந்த ஆதாம் கிட்ட பேசுகிறதுக்கு கடவுள் வரும்போது ஒரு தாத்தா வர மாதிரி தான் காட்டுவாங்க. அதுதான் கரெக்ட். கிறிஸ்மஸ் தாத்தான்றாங்களே, அது உண்மையிலே சிவனைத்தான் அப்படி காட்டுறது. சரி, அவர் ஒரு வயோதிகர் உடலில் வரார், மற்றபடி அந்த உடல் அவருக்கு சொந்தம் கிடையாது. அதனால் அந்த வயோதிகரை தான் நந்தி வாகனம் அப்படின்னு சொல்கிறது. மற்றபடி சிவன் ஜோதி ரூபமாகவே இருக்கார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தை தான் பரந்தாமம், பரலோகம்னு சொல்கிறோம். சிவன் மட்டும் இல்லை, ஆத்மாக்களாகிய நாம கூட அங்கே தான் இருந்தோம். அங்கேருந்து இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கத்தில் தேவதையாக பிறந்தோம். அப்புறம் மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் வரும்போது சாதாரண மனிதர்களாகி துக்கத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். காரணம் இல்லாமல் துக்கம் வராது, பாவம் செய்தால்தான் துக்கம் வரும். ஸோ நரகத்தில் வரும்போது பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். சொர்க்கத்தில் பாவம் செய்ய மாட்டோம், நரகத்தில் பாவம் செய்கிறோம். ஏன் அப்படின்னா உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். சொர்க்கத்தில் நான் ஆத்மான்ற உணர்விலே இருப்போம், ஒருவர் ஆத்மானே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எப்போ உடம்புன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் ஒருவருக்கொருவர் துக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். காமத்தின் மூலம், கோபத்தின் மூலம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் மூலமாக. ஸோ துக்கம், பாவம் அதிகமாக செய்ய செய்ய தண்டனை அதிகமாக இருக்கும். தண்டனை அதிகமாகிறது தான் ஏழ்மை, நோய், நம்பிக்கை துரோகம், இயற்கை சீற்றம் எல்லாமே. ஸோ வலியும் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் சிவபெருமான் வரார், துக்கத்தின் உச்சத்தில் வரார் நம்மளை காப்பாற்ற. கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார், நீங்கள் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மா, ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்மளை மாதிரி அவர் பிறப்பிறப்பு சக்கரத்திலே வரல. இந்த ஞானத்தை சொல்வதற்காக கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலை கடனாக எடுத்து வந்து பேசுகிறார். சாரம் என்ன? உடம்புன்னு நினச்சதுனால தான் இவ்வளோ பாவம் செய்கிறீங்க, ஆத்மானு உணருங்க.
நீங்கள் அழிவற்ற ஆத்மா, ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா. அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல்ன்றதை மறந்து மீண்டும் ஆத்ம உணர்வில் நிலை பெறுவீங்க. ஸோ இந்த உடலை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ளே எந்த அளவுக்கு இந்த முயற்சியை ஆழமாக மைண்டில் பதிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கலியுகம் அழிந்து வரப்போகிற சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே பிறப்பீங்க. ஏன்னா ஆரம்பத்திலே பிறந்தால் தான் சொர்க்கத்தின் முழு சுகத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் ஒன்ஸ் பிறந்துட்டால் உலகம் அழியும்போது தான் போக முடியும். ஸோ சொர்க்கம் சுகமாக இருக்கும், அதனால் போகிறத பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இப்போ துக்கமாக இருக்குது, அதனால் பிறவா நிலை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ கடைசி 100 வருடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஒன்று, நான் ஆத்மா அழியக்கூடிய உடம்பு கிடையாது. இந்த ஆத்மா ஆரம்பத்தில் தேவதையாக இருந்தது, இன்றைக்கி பிச்சைக்காரனாக ஆகி இருக்கிறோம். அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் தான் இருப்பாங்க தேவதைகள். அப்போ எவ்வளோ செல்வம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்வம் குறையும். ஆனால் சொர்க்கத்தில் மதங்கள் கிடையாது, அதனால் சாமி கும்பிட்றது எதுவும் இருக்காது. நாஸ்திகர்கள் கிடையாது. பட் துக்கம் இருந்தால் தானே கடவுளை வணங்குறதுக்கு, அதனால் துக்கமே இருக்காது. அதனால் கடவுளை பற்றி சிந்தனையே இருக்காது. நரகம் வரும்போது பாவம் செய்கிறோம், பாவம் செஞ்சால் துக்கம் வருது, துக்கம் வரும்போது கடவுளை பற்றிய நினைப்பு வருது. ஸோ அப்போ தான் பக்தி செய்கிறாங்க. முதலாக கட்டப்படுற கோயில் தான் சோமநாதர் ஆலயம், குஜராத்தில் இருக்கிறது சிவன் ஆலயம். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மற்ற கோயில்கள் தேவதைகளுக்கு கட்டுறாங்க. அப்புறம் இப்போ இருக்கிறத பார்க்குறோம், என்ன நல்லா நடக்குது, நிறைய மதங்கள் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ இறைவன் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆனந்தமாக இருந்த நீங்கள் கவலைப்படுற மாதிரி எதுவும் அங்கே நடக்கவும் செய்யாது. இன்றைக்கி கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் வேறு எடுத்தாங்க, அப்படி யாருமே கிடையாதுன்ட்டு இல்லையா? அதில் பாட்டு கூட வரும், பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் சிரிக்க மறந்தாய் மானிடனேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி துக்கம் நிரம்பிய உலகத்தில் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த பாவத்தை அழிக்கணும். இறைவனை நினைத்து நினைத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு பரிசுத்த நிலையை அடையணும். அதுக்கு 2 விஷயம் பண்ணணும். ஒன்று இறைவனை நினைக்கணும், இன்னொன்று இறைவன் கொடுக்குற ஞானத்தை சதா கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டதை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். சரி, இப்போ இறைவன் சொல்கிறது என்னென்னா, 5000 வருஷம் ஆயிடுச்சா, கலியுகத்தின் இறுதிக்கு வந்துட்டோமா, உலகம் அழியும், ஆனால் ஆத்மா அழியாது. அப்போ ஆத்மா ஒரு இடத்துக்கு போகணும் இல்லையா, அது பரந்தாமத்துக்கு போயிடும், ஏன்னா அங்கேருந்து தான் வந்துச்சு. அந்த அழிவு ப்ராசஸில் தான் இந்த பூமி சொர்க்கமாகவே மாறும். சொர்க்கமான பிறகு மறுபடியும் ஆத்மாக்கள் பிறக்க ஆரம்பிப்பாங்க. சொர்க்கத்துக்கு வருவதற்கு 100% தூய்மை ஆயிட்டாங்கன்னா வருவாங்க. உடம்புல இருந்து தான் நீங்கள் தூய்மை ஆகணும். ஸோ தூய்மை ஆகிட்டு போனீங்கன்னா அங்கே வருவீங்க. இப்போ அலட்சியமாகவே இருக்கிறீங்கன்னா சொர்க்கம் முடிந்து நரகம் ஆன பிறகு மேலேருந்து வருவோம். அதனால தான் மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னொன்று, இங்கே இருக்கிறவங்க யாரும் மேலே போகிறது கிடையாது, அவங்களும் மறுஜென்மத்தில் வராங்க. இது இல்லாமல் மேலேருந்தும் வர அடிஷன் ஆகுது. அப்போ மக்கள் தொகை ஏற தானே செய்யும், அதனால தான் மக்கள் தொகை ஏறுது. இப்போ இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, சொர்க்கத்தில் இருந்த நாம் நரகத்துக்கு வந்தோம், மீண்டும் சொர்க்கத்துக்கு போக போகிறோம். ஆனால் யார் தெரியுமா சொர்க்கத்துக்கு போவாங்க? யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தார்களோ அவங்க தான் இந்த ஞானத்தை கேட்பாங்க. அவர்கள் தான் மறுபடியும் சொர்க்கத்துக்கு போவாங்க. கவலையே வேண்டாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துருந்தீங்கனாலே சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா தான், இல்லைனா இவ்வளோ பொறுமை சக்தியெலாம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேவதையாக சொர்க்கத்தில் பிறப்பீங்க. இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா, இந்த 5000 வருடத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப 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 நடக்கும். சொர்க்கத்தில் நீங்கள் தான் நாராயணனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் நீங்கள் நாராயணனாக ஆவீங்க, அதே மாதிரியே முயற்சி பண்ணி. ஸோ சொர்க்கத்தில் அதே மாதிரி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நீங்கள் யாருக்கு பிறந்தீங்க, எந்த உடம்புல பிறந்தீங்க, அதே தான் நடக்கும் துல்லியமாக. அதுதான் ஒரு சிலருக்கு நடக்க போகிறது முன்கூட்டியே தெரியுறது. எப்படின்னா, முந்தைய கல்பம், இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும், முந்தைய கல்பத்தில் நடந்தது
அது அது ரிலேட்டடாக ஒரு சீன் வரும்போது அடுத்தது இதுதானே நடக்கும் அப்படின்னு தோணும். இது எப்படின்னா படம் பார்க்குற மாதிரி. சின்ன வயசில் ஒரு படத்தை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் அதை பார்க்கவே இல்லை, திடீர்னு பார்க்குறீங்க. இப்போ ஒரு சீன் வரும்போது இதுக்கு அடுத்தது இதுதானே வரும்னு உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா? அந்த மாதிரின்னு கடவுள் சொல்கிறார். சரி, இப்போ இது காலச்சக்கரம். இதில் முதலும் முடிவும் எதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? சக்கரத்தில் எது முதல் முடிவு? இன்னொரு விஷயம், இது அனாதியாக சுற்றிட்டு இருக்குது. இதில் ஓகே முதலாக பூமி வந்தபோது அப்படின்னு ஒரு டைமே கிடையாதுன்ற. ஏன்னா முதலாக வந்தபோதுனா நீங்கள் நினைப்பீங்க எடுத்த உடனே சத்தியுகம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது, இது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இதில் முதலாக எது ஆரம்பிச்சதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. சரி, என்றைக்கு அது முடியும்? அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இந்த காலச்சக்கரம் மீண்டும் 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 சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த சக்கரம் தான் விஷ்ணு கையில் சுற்றுற ஸ்வதர்ஷன சக்கரம். ஸ்வதர்ஷன் ஹிந்தி வார்த்தை, சுய தரிசனம்னு அர்த்தம். சுயம் நான், உடம்பு கிடையாது, ஆத்மா இல்லையா? நான் ஆகிய ஆத்மாவின் தரிசனம். சொர்க்கத்தில் மொத்தமாக இந்த 5000 வருடத்தில் 84 பிறவி எடுப்போம் அதிகபட்சமாக. ஸோ நம்முடைய ஆத்மாவுடைய 84 பிறவி சக்கரத்தை மனசினால் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அதுதான் சுத சக்கரம். ஏன்னா அது சுத்த தான் இந்த கலியுகத்தின் விஷயத்துலேருந்து உங்களுடைய புத்தி விலகும். கலியுகத்தின் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், எல்லா கவர்ச்சி, துக்கம் எல்லாத்துலேருந்தும் உங்கள் புத்தி விலகணும். நீங்கள் போக போகிற சொர்க்கத்திலேயே உங்களுடைய கவனம் இருக்கணும். அந்த சந்தோஷத்திலே இங்கே இருக்கிற எது அழியிறதும் உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியக்கூடாது. ஏன்னா ஆத்மா எப்போவுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தே தீரும். அந்த துக்கத்தை அடைஞ்சி தான் திருந்துவேன்னா அது தண்டனை அனுபவிச்சுட்டு திருந்துடுது. அதுக்கு முன்னாடியே சொன்னது கடவுள் பொய் சொல்ல மாட்டார் இல்லையா? இப்போ என்ன தான் ஒரு உறவு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு நாள் அது உங்களுக்கு எதிராக திரும்பியே தீரும். அதான் உன் கையே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்படின்னு பைபிளில் கூட போட்டிருக்கோம். சரி, இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கதை பார்த்தோம் இல்லையா, யார் பெரியவன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கதையெல்லாம் நடக்கிறது கிடையாது. ஆனால் அதில் உள்ள ரகசியம் பாருங்கள். அந்த கதையை நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது. அதுதான் திருவண்ணாமலை, சிவன் அப்படி நின்னார், அதுதான் திருவண்ணாமலை. சரி, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் ஓகே, இறைவன் உயர்ந்தவர், அதில் டவுட்டு கிடையாது. எப்படி உயர்ந்தவர் அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு சாமியாரை இப்போ ரமண மகரிஷி அதுமாரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்கள உயர்ந்தவர்னு சொல்கிறீங்க. எதனால் உயர்ந்தவர்னு சொல்கிறீங்க? தூய்மை, அதை வச்சு தான் உயர்ந்தவர்னு சொல்கிறோம். அதேமாதிரி கிறிஸ்தவர்கள் இயேசு உயர்ந்தவர்னு சொல்கிறாங்கனாலும் அதே தூய்மை தான் காரணம். அவர் பிறக்கும்போதே காமத்தினால பிறக்கலை இப்படிலாம் சொல்கிறோம். மொத்தத்தில் தூய்மை, காமமோ உலகியல் ஆசைகளோ இல்லாமல் இருக்கிறத வச்சு. ஆனால் எல்லாருமே மறுஜென்மம் எடுத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாக்கடையில் விழறாங்க இறுதியில். இதில் விழாதவர் இறைவன் மட்டுமே. ஏன்னா அவர் தான் தனக்குன்னு உடம்பே எடுக்கலை. இன்னொருத்தர் உடம்புல வரார், அது அவருக்கு நல்லாவே தெரியும் அது இது கிடையாதுன்னு. ஞானத்தை சொல்லிட்டு போயிடுவார். அந்த உடம்புல இருந்துட்டு இந்த உலகத்தை சுற்றி பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டார். ஸோ அதனால் அவர் உயர்ந்தவர், எப்போவுமே தூய்மையாக இருக்கனால. ஏன்னா அப்படியே ஜோதியாக நின்றுட்டார் அதனால் உயர்ந்தோன்னா இது என்ன இது? அப்போ ஒருத்தன் ஹைட்டாக இருக்கிறான்னா அவன் உயர்ந்தவன்னு அர்த்தமா? சரி, ஓகே. அப்போ இந்த கதையில் சொல்ல வர மெயின் மெசேஜ் அது கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் அப்படி ஜோதியாக நிற்கிறதுனால அவர் உயர்ந்தவர் கிடையாது. ஆனால் ஜோதியாக இருக்கிறதுனால உயர்ந்தவர். ஆனால் அந்த ஜோதி கிடையாது, அப்படி பெரிய ஜோதி இல்லை. அவர் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, அதனால தான் அவரை பார்க்க முடியல. நாமளும் அதே மாதிரி நுட்பமான ஒளிப்புள்ளி தான். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். கடவுளும் ஒரு ஆத்மா தான். கடவுளுடைய ஆத்மாவும் நம்முடைய ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, அப்போ இதில் வேறு என்ன மெசேஜ் அப்படின்னா, விஷ்ணு கீழே போகிறார் இல்லையா, பன்றி அவதாரம் எடுத்து வராக அவதாரம். அப்போ கீழே போகிறாருனாலே என்ன அர்த்தம்? மேலேருந்து கீழே வராருன்னு அர்த்தம். கரெக்டாக? பிரம்மா மேலே போகிறாருன்னு அர்த்தம், கீழே இருந்து மேலே போகிறாருன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணன் தான் சொர்க்கத்தின் முதல் மகாராஜா மகாராணி.
ராஜாராணி ஆட்சி தான் அங்கே நடக்கும். அமைதியான ராஜாராணி ஆட்சி. நம்ம வரலாறில் படிக்கிறது, சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் சண்டையெல்லாம் கிடையாது. புராண கதையில் இருக்கிற மாதிரி தேவர்கள் அசுரர்களாக அடிச்சிக்க மாட்டாங்க. தேவர்களும் மனிதர்கள் தான், அசுரர்களும் மனிதர்கள் தான். 2 பேருமே இதே பூமியில் தான் வாழறாங்க, ஆனால் வெவ்வேறு காலத்தில். சொர்க்கத்தில் தெய்வீக குணம் கொண்ட தேவதைகளாக இருந்தவர்கள் தான் நரகத்தில் வரும்போது அசுர குணம் கொண்டவர்களாக மாறுறதுனால அவர்கள் தான் அசுரர்கள். இப்போ எப்படி அடிச்சிக்க முடியும்? ஏன்னா அவர்களே தான் இவர்கள். வேறு காலகட்டம். அதாவது குழந்தையும் தாத்தாவும் அடிச்சிக்கிற மாதிரி ஆயிடும். சரி, அப்போ நாராயணன் பதவியில் இருக்கிறாருன்னா அவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறார், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் அப்படியே இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். ஏன்னா ஆத்மாவுடைய பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் குறையும். ஆனால் துக்கம் வராது. சொர்க்கத்தில் சுகமாக தான் இருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் உள்ள சுகத்தோடு இதை ஒப்பிட முடியாது. சின்ன வயசில் நீங்கள் குழந்தையா இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. இப்போயும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் குழந்தையாக இருக்கும்போது இருந்த சந்தோஷத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒன்றும் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி தான். அங்கே குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களே அவ்வளோ சந்தோஷமாக தான் இருப்பாங்க. சரி, அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் குறையும், செல்வம் குறையும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் எல்லாத்தையும் இழக்கிறோம். அப்படின்னு அர்த்தம், உயரத்தில் இருந்த அந்த நாராயணன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறார். அந்த நாராயணனாக இருந்த அதே ஆத்மாவுடைய கடைசி ஜென்மம் ஒரு மனிதனாக பிறப்பாங்களே, அவருடைய வயோதிக காலத்தில் தான் சிவபெருமான் அவர் உடம்புக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஸோ அதனால தான் விஷ்ணு கடவுளா சிவன் கடவுளான அந்த கன்ஃபியூஷன் வர்றதுக்கே காரணம், விஷ்ணுவாக இருந்தவர் உடலில் சிவன் வரார் இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு. அப்போ சிவன் வந்த பிறகு அவருக்கு வைக்கிற பேர் தான் பிரம்மா. அப்படின்னா அர்த்தம், கீழான நிலை அடைகிறாரு. எப்போ சிவனுடைய ஞானத்தை கேட்குறாரோ அப்போ தான் இறைவனை நினைத்து மீண்டும் தூய்மையாகிறார், அதாவது உயர்ந்த நிலையை அடைகிறார். 5000 வருடத்திற்கு முன்பு இருந்த அந்த பரிசுத்த நிலையை நோக்கி போகிறார், மேல் நோக்கி போகிறார். ஸோ அதனால தான் அன்னப்பறவை வாகனம். அன்னப்பறவைன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் எடுக்கும், கல்லை எடுத்துட்டு ரத்தினங்களை மட்டும் பொறுக்கி எடுக்கும். ஸோ உயர்ந்ததை மட்டுமே கிரகிக்கக்கூடிய குணமுடையவர்கள் தான் அன்னப்பறவைகள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். புனித அன்னப்பறவைகளாக நாம் இருக்கிறோம். ஸோ அதுதான் அவருக்கு வாகனமாக பிரம்மாவுக்கு அன்னப்பறவையை கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்போ பிரம்மாவை ஆகிறாரோ, பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க குமாரிகள். ஸோ பிரம்மாவும் சரி பிரம்மகுமாரிகளும் ஆகவும் எப்போ நீங்கள் ஆகுறீங்களோ அப்போ நீங்கள் மேல் நோக்கி போகிறீங்க, ஏறும் கலை. ஸோ கலியுகம் அழிந்து சொர்க்கம் வரும்போது மேலே இருப்பீங்க. அங்கேருந்து நாராயணன் ஆன பிறகு கீழ் நோக்கி தான் வந்தாகணும் அப்படிங்கிற அற்புதமான மெசேஜ் அங்கே இருக்குது. இது ஒரு மெசேஜ். இன்னொரு சூப்பரான மெசேஜ் இருக்குது. என்ன தெரியுமா? சிவனுடைய முதலையும் முடிவையும் தேடி போகிறாங்க. ஸோ முதலும் முடிவு ஆதியும் அந்தமும் இல்லாதவனே அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அவர் சின்ன புள்ளி, அவ்வளோ பெருசெல்லாம் அவர் கிடையாது. அவர் உயர்ந்தவர். சைஸில் பெருசாக இருக்குனால குணத்தில். ஒன்று நான் சொன்னது தூய்மை, இன்னொன்று நாம் குப்பையில் கடந்த நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து மீண்டும் கோபுரத்தின் உச்சியில் ஏற்றி விடுறார். சொர்க்கத்தின் உச்சி, உயர்ந்த பதவிக்கு இழந்த அத்தனையும் மீட்டு கொடுக்கிறார். அதற்கான வழியை, அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதனால் சிவபெருமான் உயர்ந்தவர். சரி, இப்போ முதலும் முடிவும் இல்லாதவர் அப்படின்னு கடவுளை சொல்லிட்டாங்க. அது உண்மையில் கடவுளின் மகிமை கிடையாது. எல்லா மதங்கள்லையும் கடவுளுடைய மகிமையாக அவர்கள் சொல்கிற முக்காவாசி கடவுளுடைய மகிமை கிடையாது, இந்த நாடகத்துடைய மகிமை. இந்த 5000 வருட காலச்சக்கரம் ஒரு நாடகம் அல்லது சினிமா. ஏன்னா நடந்ததே திரும்ப திரும்ப நடக்குது இல்லையா? ஒரு படம் பார்த்திங்கன்னா எத்தனை தடவை பார்த்தாலும் அதே படம் அதே காட்சி தான் வரும். அந்த மாதிரி இது நடக்குது. அதனால் இது நாடகம்ன்றார். அப்போ இந்த 5000 வருட நாடகத்தின் மகிமை தான். அந்த மாதிரி தான் முதலும் முடிவும் இல்லாதது இறைவன் கிடையாது, இந்த நாடகம். மற்றபடி ஓகே, இறைவனுக்கு அழிவு கிடையாது, ஆத்மாவுக்கும் அழிவு கிடையாது. அடுத்தது இந்த நாடகத்துக்கும் அழிவு கிடையாது. திரும்ப 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 அதே நடக்குது. அப்போ என்னன்னா, மேலே இருந்து நாராயணன் கீழே வரார், கீழே இருந்து பிரம்மா மேலே போகிறார், மேலே போயிட்டார். அப்புறம் என்ன ஆகுது? அவர் கீழே வரார்,
இவர் மேலே போகிறார். இப்படி 2 மனிதனாக இருக்கும்போது அப்படி தெரியும். ஆனால் 2 மனிதன் கிடையாது, ஒருத்தர் தான். ஸோ நாராயணனாக இருக்கிறவர் கீழே வரார், பிரம்மா ஆகிறார். பிரம்மா ஆனவுடனே, அதாவது இறைவன் அவருக்குள்ளே பிரவேசமான பிறகு பிரம்மா ஆகிறார். அப்புறம் மேலே போகிறார். நாராயணன் உச்சத்தை அடைகிறாங்க. அப்புறம் மறுபடியும் கீழே வரார். இது அப்படியே தெரிவிக்கிற ஒரு படம் இருக்கும் தெரியுமா? நிறைய பெருமாள் கோயிலில் நீங்கள் பார்க்கலாம், இன்டர்நெட்லலாம் பார்த்துருக்கலாம். அப்படியே படுத்துட்டு இருப்பார் பெருமாள். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர் தொப்புலேருந்து ஒரு தாமரை கொடி வரும். அந்த தாமரை மலர் மேலே பிரம்மா இருப்பார் இல்லையா? இப்போ நாராயணன் படுத்துட்டு எப்போ இருப்போம்? ஒன்று தூங்கிட்டு இருப்போம், இல்லை வயோதிகர் அல்லது இறந்த நிலை, உடம்பு சரியில்லாத நிலை. ஸோ அப்படி ஆத்மா முழுக்க உறக்க நிலை, மயக்க நிலை அல்லது ஆல்மோஸ்ட் இறந்த நிலை, ஆத்மான்றதே மறந்து ஆத்மாவுடைய எல்லா குணமும் இழந்த நிலையில் இருக்கும்போது தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை பிரம்மாவாக, பிரம்மகுமார் குமாரிகளாக உயர்த்துகிற. இந்த பிரம்மா குமார் குமாரிகள் தான் பிராமணர்கள். ஜாதி பிராமணர் கிடையாது, வர்ணம். இந்த பிராமணர்கள் தான் சொர்க்கத்தில் தேவதை ஆகிறோம். தேவதை அடுத்த வர்ணம். தேவதைகள் தான் அடுத்த யுகத்தில் சத்திரியர் ஆகிறோம். அப்படின்னா அர்த்தம் கலைகள் குறையுது, சக்தி குறையுது. அதுக்கு அடுத்த யுகத்தில் வைஷ்யர். கலியுகத்தில் எல்லோருமே சூத்திரர்கள். ஆனால் இது தெரியாமல் மனிதர்கள் எழுதுனதும் தவறு. அதை படிச்சுக்கிட்டு ஜாதியை தான் அப்படி பிரிச்சிருக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. சரி, அப்போ இங்கே என்னென்னா, முதலும் முடிவும் இல்லாமல் இந்த இதுவும் சுற்றிக்கிட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்களாகிய நாமளும் சுற்றிட்டு இருக்கிறோம். மேலேருந்து இறங்கி வரும் கலியுகத்துக்கு மீண்டும் இறைவன் ஞானத்தை கிடைச்ச உடனே அப்படியே சல்லுன்னு ஏறி மீண்டும் மேலே போகிறோம். மேலே போனோடனே மறுபடியும் அப்படியே இறங்கி வரும். இது நான் ஸ்டாப்பாக இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஆதியும் அந்தமும் இல்லாதவர் கடவுள் அவங்க சொல்கிற அர்த்தத்தில் கிடையாது. ஸோ அது கடவுளுடைய மகிமை கிடையாது, இந்த நாடகத்துடைய மகிமை. முதலும் முடிவும் இல்லாமல் இருக்குது, நான் ஸ்டாப்பாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த 2 பெரிய ரகசியம், ஆழமான ரகசியம் அந்த கதையில் இருக்குதுன்னு நீங்கள் தலைகீழ நின்னாலும், எத்தனை வருடமானாலும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் புரிஞ்சிக்கவே முடியாது தானாகவே. ஆனால் ஞானத்தை படிச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா, பைபிளை படிச்சிங்கன்னா, குரானை படிச்சிங்கன்னா, அப்படி டக்குன்னு எல்லாத்துக்கும் இதான் அர்த்தம்னு சொல்லிடலாம். அதனால தான் நம்மளால் பைபிளுக்கு விளக்கம் கொடுக்க முடியுது, குரானுக்கு தனி சேனலே வச்சு போட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ நீங்களும் இறைவனுடைய ஞானத்தை அருகில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துக்கு போய் எடுத்தீங்கன்னா நீங்களும் இந்த அதிசயத்தை பண்ண முடியும். சொர்க்கத்தின் தேவதையாக முடியும். இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.